பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயரை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் சுகாதாரம், துறைமுகம் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து முன்னாள் பிரித்தானிய பிரதமரிடம் தெரிவித்ததுடன் அதற்காக முதலீட்டாளர்களை ஈடுபடுத்துமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். அதன்போது பிரித்தானியாவின் நிபுணத்துவம் மற்றும் பல்வேறு துறைகளில் பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதற்கு இலங்கைக்கு காணப்படும் இயலுமையையும் டோனி பிளேயர் சுட்டிக்காட்டியுள்ளார். காலநிலை இடர்பாடுகளை எதிர்கொள்ளுதல், நல்லாட்சி, விவசாயம் போன்ற துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் பயிற்சிகளை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டிய டோனி பிளேயர் இலங்கையின் தற்போதைய ஆட்சிக்கு பாராட்டும் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு நடைபெறும் உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விஜயம் மேற்கொண்டுள்ளார். அவர் பல அரச தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அதன்படி நேற்றைய தினம் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பை சந்தித்துள்ளார். இலங்கை அரசியலில் அரசாங்கத்தின் சிறப்பான வெற்றிக்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இதன்போது வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்துவது மற்றும் சந்தையை பல்வகைப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியதுடன் புதிய மூலோபாய திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டம் தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமரிடம் விளக்கமளித்ததுடன் தற்போதைய அரசாங்கம் ஊழலற்ற வெளிப்படையான பொருளாதார முகாமைத்துவத்தை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு நல்லதொரு அடித்தளத்தை அமைக்கும் வகையில் செயற்பட முடியும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிற்காக ஐக்கிய அரபு ராச்சியத்தின் புல்மன் சிட்டி சென்டரில் எதிர அபி அமைப்பு நேற்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்த சிநேகபூர்வ சந்திப்பில் ஜனாதிபதி கலந்து கொண்டிருந்தார். குவைத் பிரதமர் ஷேக் அகமட் அப்துல்லா அகமட் அல் சபாவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தற்போது இலங்கையின் அரசியல் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறைக்கான சாத்தியங்கள் விரிவடைந்துள்ளன என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வலுப்படுத்துவது மற்றும் சந்தையை பன்முகப்படுத்துவது குறித்து இருதரப்பும் கவனம் செலுத்தியதுடன் அதற்கான புதிய உத்திகளை கண்டுபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதியை பெற்றுக்கொள்வதற்கு குவைத் அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு குவைத் பிரதமர் ஷேக் அகமட் அப்துல்லா அகமட் அல் சபாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். குவைத்தில் சுமார் 1,55,000 இலங்கை பணியாளர்கள் இருப்பதாகவும் அவர்களிடமிருந்து 700 மில்லியன் ரூபாய் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு வருமானமாக கிடைப்பதாகவும் இது இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பெரும் பலமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத்தும் இந்த சந்திப்பில் இணைந்திருந்தார்.